இந்த கதைக்கு இரண்டு முடிவுகள். ஒன்று, கதை எழுதியவர் எழுதிய முடிவு. இரண்டு, ஒரு வாசகர் எழுதியது. உங்களுக்கு பிடித்த முடிவை கமெண்ட்ல சொல்லுங்க. சந்தோஷமாய் கலகலத்தன லாவண்யா கையில் இருந்த அந்த இரண்டு கொலுசுகளும் இன்னொரு முறை ஆட்டி பார்த்து கொண்டால் அவை. அவள் மனமும் கூட அந்த கொலுசுகளைப் போலவே கலகலத்து கொண்டிருந்தது. இருக்காதா என்ன? ஒரு மாதம், மொத்தமாய் 30 நாட்கள் பிரிவுக்கு பிறகு இன்று கணவனை சிவாவை பார்க்க போகிறாள் என்றால் மகிழ்ச்சி இருக்கத்தானே செய்யும். சந்தோஷ சிரிப்புடன் அந்த கொலுசுகளை அணிந்து கொண்டாள் லாவண்யா. சிவாவுக்கு கொலுசுகள் மிகவும் பிடிக்கும். எதுக்கு அதை கலட்டி கலட்டி வைக்கிற என்பான். எப்பவும் அந்த சத்தம் என் காதிலே கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்பான். ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு போகும்போதெல்லாம் எப்படி கொலுசு போடுறது? இவள் சினுங்க. அதெல்லாம் போடலாம் போடு என்பான் விடாமல். அதிலே என்ன சந்தோஷம் உங்களுக்கு என கேட்பாள் இவள். அது நான் வேற யாராவது பொண்ணுங்களோட ஃபோனில் சீக்கிரட்டாக ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போது நீ திடீர்னு வந்து நின்னா என்ன பண்ணுறது? நீ வர்றதுக்கு முன்னாடியே உன் கொலுசு சத்தம் கேட்டால் நான் கொஞ்சம் அலாட் ஆயிடுவேன்ல என்று வேண்டுமென்றே இவளை வம்புக்கு இழுத்து தலையணையால் அடி வாங்குவான் அவன். பின்பு ஒரு நாள் அவன் மார்பில் இவள் சாய்ந்து கிடந்த ஒரு இனிமையான தருணத்தில் தான் சொன்னான் அவளது கொலுசுகள் மீதான அவன் காதலுக்கான காரணத்தை. அது ஒரு ஃபீல்டி ராசாத்தி. வீட்டில் நாம் 2 பேர் மட்டுமே இருந்தால் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு நான் உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கலாம். இப்போது இங்கே அம்மா, அப்பா, கல்யாணம் ஆகாத தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. ஸோ நீயும் அடிக்கடி பக்கத்தில் வர முடியாது. ஆனால் நீ வீட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உன் கொலுசு சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது உன் அருகாமையை எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும்படி என்றபடியே கொடுத்தால் ஒரு அழுத்தமான முத்தத்தை. நீ என் பக்கத்திலே இருக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் என்றான். சிவாவுக்கும் அவளுக்கும் திருமணமாகி 2 ஆண்டுகள் நிறைவடைய போகின்றன. பெரியோர்கள் பார்த்து நிச்சயத்த திருமணம்தான். திருமணத்தில் எல்லாம் பெரிய நாட்டம் இருந்ததில்லை லாவண்யாவுக்கு. பெற்றவர்களுக்காக மட்டுமே அவனை மணந்து கொண்டு அவனோடு வாழ ஆரம்பித்தாள் லாவண்யா. ஆனால் இந்த 2 வருடங்களுக்குள் அவனுக்குள் எப்படி உருகி கரைந்து போனாள் என்பது இவளுக்கே புரியாத புதிர்தான். அலுவலக விஷயமாக அவன் வெளிநாடு சென்ற இந்த 1 மாதத்தை பிடித்து தள்ளாத குறையாகத்தான் கழித்து இருக்கிறாள் லாவண்யா. ராசாத்தி இப்படித்தான் அழைப்பான் அவளை. முதலில் அது ஏனோ அவளுக்கு பிடிக்கவே இல்லை. என்னது இது ராசாத்தி? பழைய காலத்தில் கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்போ எல்லாரும் எப்படியெல்லாம் செல்ல பேர் வச்சு கூப்பிடுறாங்க பொண்டாட்டிய. அவனிடம் சினிங்கி இருக்கிறாள் அவள். இருந்தாலும் மாற்றிக்கொள்ளவில்லை அவன். எவன் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் கூப்பிடட்டும், எனக்கு நீ ராசாத்தி தான். யார் இருந்தாலும் யார் முன்னாலும் எப்போதும் அவளை ராசாத்தி என்றே அழைப்பான் அவன். போக போக அந்த ராசாத்தியே அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. அவன் மட்டும் இல்லாது அவனது அம்மா, அப்பா, தங்கை என அனைவருமே இவள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்ணாடியில் தன்னை ஒரு முறை பார்த்து கொண்டாள் லாவண்யா. எப்போதும் இருப்பதை விட இப்போது முகத்தில் இன்னும் கொஞ்சம் அழகு கூடியிருக்கிறதோ நினைத்தவள் தனக்குத்தானே சிரித்து கொள்ள, போதும் போதும், நினப்பு தான் குழப்ப கெடுக்கும், கிளம்பு கிளம்பு. அவன் மனம் படித்தவளாக அவளை செல்லமாக விரட்டினாள். இவளது அறைக்குள் நுழைந்த அவனது தங்கை சாலினி. அவளுக்கும் இவளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது என்பதால் இருவருக்குள்ளும் அழகாய் பூத்து கிடந்தது ஒரு நட்பு. குடும்பத்தினர் அனைவரும் விமான நிலையம் சென்று அவனை அழைத்து வருவதாக திட்டம். எதுக்கு எல்லாரும் வர்றீங்க? இவ்வளவு தூரம் வர்றவனுக்கு வீட்டுக்கு வர வழி தெரியாதா? சிவா 2 நாட்களுக்கு முன் தொலைபேசியில் சொன்ன வார்த்தைகளை யாரும் கேட்பதாக இல்லை. எல்லோரும் கிளம்பியாகி விட்டாது. அவன் அப்பாவும் அம்மாவும் பின்னால் அமர்ந்திருக்க, சாலினி அவள் அருகில் அமர்ந்திருக்க ஒரு சந்தோஷ படபடப்புடனே காரை செலுத்தி கொண்டிருந்தாள் லாவண்யா. நிஜமாகவே அவன் இவளை பெண் பார்க்க வந்த போது கூட இத்தனை படபடப்பு அவளுக்குள் இருக்கவில்லைதான். இந்த 1 மாத பிரிவு அவளுக்குள் அத்தனை தவிப்பை விதைத்து இருந்ததே என்றே சொல்ல வேண்டும். ஆனால் அவன் மனநிலை அது எப்போதும் போல் இருக்கிறதா என்ன? இவள் எங்கே அறிந்தால் அதை. விமானம் தரையிறங்கிய பிறகும் அவன் முகம் கண்களுக்கு தென்படுவதற்குள் 1 மணி நேரம் கடந்து இருந்தது. சாம்பல் நிற பேண்ட்டும் கருப்பு நிற டிஷர்ட்டும், கண்களில் குளிர் கண்ணாடியும், காற்றில் ஆடும் கேசமும் என டிராலியை தள்ளி கொண்டு வந்து நின்றான் அவளது மன்னவன். ஆனால் அதன் பிறகு நடந்தவை எதையுமே லாவண்யாவால் நம்பவே ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தந்தையிடம் சிரித்து அளவலாவி அம்மாவிடம் அன்பை பொழிந்துவிட்டு
தங்கையிடம் சிரித்து சீண்டிவிட்டு வெகு இயல்பாக டிராலியை தள்ளிக்கொண்டு அவர்களுடன் நடந்தான் அவன். அங்கே அவள் ஒருத்தி இருப்பதையே அவன் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. அவளுக்கு என்ன இது, என்ன இது, ஏன் ஏன் என்று கூவி துடித்தது அவள் உள்ளம். மற்றவர்கள் முன்னால் கட்டி அணைக்க முடியாதுதான், முத்தமிடக்கூடாதுதான், இனிதாய் ஒரு புன்னகை கூடவா சிந்தக்கூடாது, ரகசியமாய் அவனால் அவளை பார்த்து கண்ணடிக்க கூடவா இயலாது. இல்லை, சரியில்லை, ஏதோ ஒன்று சரியில்லை. என்னவாயிற்று அவனுக்கு? பதறியது இவளுக்கு. அவனை விட்டு விழி அகற்றாமலே அவர்கள் பின்னால் நடந்தாள் லாவண்யா. வேண்டுமென்றே அவளை சீண்டுவதற்காக செய்கிறானோ? ஆம், இருக்கும், அப்படித்தான் இருக்கும். வீட்டுக்கு சென்று தனிமை கிடைத்ததும் தாவி அணைத்து கொள்வான் பார் என தனக்குத்தானே சமாதானம் சொல்லி கொண்டாள் லாவண்யா. இருப்பினும் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லைதான். காரின் அருகில் வந்து பொருட்களை உள்ளே அடுக்கிவிட்டு மிக இயல்பாக, நீ முன்னாடி உட்கார்ந்துக்கிறியா சாலு என்றானே. பார்க்க வேண்டும் தங்கையிடம். அவள் ஒரு முறை இவளை பார்க்க இவள் முகத்தில் ஏனோ உணர்வுகளை துடைத்து விட்ட பாவம். யார் பதிலுக்கும் காத்திராமல் அவன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்திருந்தான். கீ எங்கே சாலு? அவனிடமிருந்து குரல். காரின் சாவி இவள் கையில் இருந்து சாலுவின் கைக்கு மாறி அவன் கை சேர்ந்திருந்தது. இவள் மனதிற்குள் பெரியதொரு பாறை வந்து விழுந்த உணர்வு. இரவு வரை அவனிடமிருந்து ஒரு புன்னகை கூட கிடைக்கவில்லை அவளுக்கு. ஏன் ஒற்றவிழி தீண்டல் கூட இல்லை. மதியம் முழுவதும் உறங்கியே அவளிடமிருந்து தப்பி இருந்தான். அவன் வந்துவிட்ட சந்தோஷத்தில் வீட்டில் யாரும் அவன் இவளிடம் விளையாடும் விளையாட்டை சரியாக கவனிக்கவில்லைதான். இரவு இவள் அறைக்குள் வந்த நேரத்தில் அங்கிருந்த மேஜையின் மீது இருந்த மடிக்கணினிக்குள் தலையை விட்டிருந்தான் சிவா. இதற்கு மேல் எத்தனை நேரம் பொறுக்க, எப்படி பொறுக்க? அவன் அருகில் சென்று அப்படியே பின்னால் இருந்து அவனை அணைத்து கொண்டான். ப்ளீஸ். படீரென வெடித்தது அவன் குரல். தயவு செய்து தள்ளி போறியா, எனக்கு வேலை இருக்கு. அவன் உதிர்த்த வார்த்தைகளில் அப்படி ஒரு வெப்பம். அதிலிருந்து விலகினாள் லாவண்யா. சில நொடிகளில் சுதாரித்து கொண்டு, என்னாச்சு உங்களுக்கு என்றாள் மெதுவாக. என் மேலே நீங்கள் இப்படி கோவப்பட்டதே இல்லை என்றாள். இறுகிய முகத்துடன் கண்களை மூடிக்கொண்டான் அவன். தயவு செய்து என்னை நிம்மதியாக விடு. இன்னொரு அணுகுண்டு வெடித்தது அவன் தோணியில். பேசாமல் விலகிச் சென்று கட்டிலில் படுத்து கொண்டான். அவன் கணினியை விட்டு திரும்பவே இல்லை. புரண்டு புரண்டு படுத்தாள் லாவண்யா. உறக்கம் பக்கம் வர மறுத்தது. எழுந்து சென்று பால்கனியில் சில நிமிடங்கள் நடந்து கொண்டிருந்தாள். ஏன் 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 இந்த ஒற்றை கேள்வி மட்டுமே திரும்ப திரும்ப குதறியது அவளை. கடந்த ஒரு வாரமாகவே அவன் சரியில்லை என்று தோன்றியது. 2-3 நாட்களுக்கு முன் அமெரிக்காவிலிருந்து அழைத்த போது கூட அப்பாவின் எண்ணையே அழைத்திருந்தான். இவளிடம் பேசுவதை அவன் இயல்பாகவே தவிர்த்து விட்டது மெல்ல புரிந்தது அவளுக்கு. ஒரு வாரம் முன்பு நடந்த அந்த சம்பவம் அவள் நினைவில் ஆட, மனம் நிறைய யோசனையுடனே அவள் மறுபடியும் அறைக்குள் வர, லாவண்யா என்றான் சற்று இறங்கிய தோணியில். இன்னமும் கணினியை விட்டு நிமிரவில்லை அவன். அவள் பெயரை அவன் முழுமையாக அழைத்ததே அவளுக்கு சுருக்கென வலித்தது. இருப்பினும் சமாளித்து கொண்டு என்றான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்க. கொலுசை மட்டும் கலட்டி வச்சிடேன், அந்த சத்தம் எனக்கு பிடிக்கல. அவன் நிதானமாகவே ஒவ்வொரு வார்த்தையாக உச்சரிக்க உயிர் உடைந்து சில்லு சில்லாக சிதறியது லாவண்யாவுக்கு. காலையில் இருந்து இதுவரை கண்களை தொடாத கண்ணி இப்போது கண்களில் கட்டிக்கொள்ள பதில் பேசாமல் கொலுசை கலற்றி வைத்துவிட்டு படுத்து கொண்டாள் லாவண்யா. 2-3 நாட்கள் கடந்து விட்ட நிலையிலும் தொடர்ந்தது இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம். வெறுத்து விட்டானா? என்னை முழுவதுமாக வெறுத்து விட்டானா? உள்ளுக்குள் குமைந்து போனாள் லாவண்யா. அவன் முகத்திலும் நிறையவே வருத்தமும் சோர்வும் அப்பி கிடந்தது என்பதும் உண்மை. அன்று இரவு உணவுக்கு பிறகு ஹால் சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த அம்மாவின் அருகில் சென்று அமர்ந்தார் சிவா. அம்மா, கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கவா என்றான் மெல்ல. ஏண்டா திடீர்னு படுத்துக்கவா என அம்மா சொல்ல, தெரியலம்மா, என்னமோ மனசே சரியில்லை என்றபடி அவன் அம்மாவின் மடியில் படுத்துக்கொள்ள, அம்மா இவன் கேசம் மறுடி விட, என்னதாண்டா இருக்கிறது உன் மனதிற்குள்? இவளுக்குள் சுளீர் சுளீர் என வலித்தது. அறைக்குள் திரும்பினாள் லாவண்யா. அங்கே மேஜை மீது அவனது மொபைலும் பர்சும் கிடந்தன. சில நொடிகள் அவற்றையே பார்த்திருந்தாள் லாவண்யா. அவனது பர்சின் முகப்பில் இவளது புகைப்படம் வைத்திருப்பானே, ஒருவேளை அதையும் தூக்கி எறிந்து விட்டானோ என்று எண்ணி அவசரமாய் அவனது பர்ஸை திறந்து பார்க்க புகைப்படம் அங்கேயே இருந்தது.
கைபேசி திரையிலும் இவள் புகைப்படமே. ஏதோ சின்னதாய் ஒரு அல்ப சந்தோஷம் அவள் மனதில். அப்படியெல்லாம் என்னை அவன் ஒன்றும் வெறுத்து விடவில்லைதான் என அவள் யோசித்து கொண்டிருக்க பின்னால் இருந்து கேட்டது அவனது தொண்டை செருமல். திடுக்கிட்டு குலுங்கி திரும்பினான் இவள். என்ன வேணும்? சற்றே உருமினான் அவன். இல்லை, உங்களுக்கு தான் என்னை பிடிக்கலையே, அதான் என் ஃபோட்டோ வச்சிருக்கீங்களே, தூக்கி போட்டிட்டீங்களோன்னு பார்த்தேன் கரைந்த குரலில் அவள் சொல்ல, அவள் கண்களில் துளி துளியாய் நீர் சேர்ந்தது. அவள் கண்களையே இமைக்காமல் பார்த்தவனின் கண்களில் இப்போது நீர் கோடிட்டது போலவே தோன்றியது அவளுக்கு. சில நொடிகளில் விருட்டன பார்வையை திருப்பிக் கொண்டவன் விறுவிறுவென அறையை விட்டு வெளியேறினான். செருப்பை மாட்டிக்கொண்டு வீட்டை விட்டு இறங்கி சாலையில் கால் போன போக்கில் நடந்தான். மனம் பொங்கி பொங்கி வழிந்தது. ராசாத்தி, என் ராசாத்தி, ஏண்டி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் உன்னால என்ன நம்ப முடியலையா? என் மனசு ரொம்ப வலிக்குதடி என்று யோசித்து கொண்டே சென்றான் சிவா. இப்போது வாசகர் எழுதிய முடிவு என்ன என்று பார்ப்பான். ஏண்டி ராசாத்தி இப்படி பண்ணின? ஆதங்கத்துடன் விடுவிடுவென நடந்தான் சிவா. ராசாத்தி என அழைக்க வேண்டாம் என இதழ்களை அடக்கியவனுக்கு தனது மனதினை அடக்க முடிந்ததா? இல்லையே. அவன் இதயத்தில் ஒவ்வொரு அணுவும் ராசாத்தி என அவளையே அழைத்து ஏங்கிக் கொண்டிருந்தன. அதுவரை இழுத்து பிடித்து வைத்திருந்த சிக்கல்கள் எல்லாம் தன்னை சுவாசிக்கவும் விடாமல் அழுத்துவது போல தோன்றிடவும் சிவாவின் கால்கள் தானாகவே அருகில் இருந்த பூங்காவை நோக்கி தஞ்சம் அடைந்தன. இன்னொரு பக்கம் லாவண்யாவோ தலையை அழுத்த பிடித்து கொண்டு மெத்தையில் பொத்தன அமர்ந்தாள். அவள் விழிகள் உணர்ச்சிகளின்றி எங்கேயோ வெறிக்கத் தொடங்க அவள் அமர்ந்திருந்த கோலம் வேதனையின் வெளிப்பாட்டினை காட்டியது. இப்படியெல்லாம் அவங்க எங்ககிட்ட இருந்ததே இல்லையே. கல்யாணம் ஆனதுமே இனி நீ என் உரிமைன்னு சொல்லி என்னிடம் ஆதிக்கம் காட்டினதும் இல்லை. அதே நேரம் யாரோ போல விலகி இருந்ததும் இல்லையே. இப்படிப்பட்ட நாட்களை இதுவரைக்கும் சந்தித்ததே இல்லையே. அந்த வெற்றிடத்தில் தன் விரும்புகளை நிரப்பிக் கொண்டிருந்தாள் லாவண்யா. இதற்கு முன்பு கூட சிவா லாவண்யா இடையே சின்னஞ்சிறு வாக்குவாதங்களை வந்ததுண்டுதான். ஆனால் அப்போதெல்லாம் சிவா இப்படி ஒதுக்கம் காட்டியது இல்லை. ஒரே ஒரு முறை அவன் தான் கோபமாக இருப்பதாகவும் மௌனமாகவே இருக்க விரும்புவதாகவும் பாவனை செய்ததற்கு லாவண்யா துடித்து போனான். ப்ளீஸ் ப்ளீஸ், கோவம் வந்து நீங்கள் கத்தினாலும் கூட பரவாயில்லை, ஆனால் என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று லாவண்யா விசும்பலுடன் பேச ஆரம்பித்ததுமே அவளை தன்னோடு இறுக அணைத்து கொண்டார் சிவா. மன்னிச்சிருடா ராசாத்தி, மன்னிச்சிரு. நான் ஏதோ சும்மா என்று வார்த்தைகளை கோர்க்க முடியாமல் தவித்தாலும் இனியொரு முறை அவளை துடிக்க வைப்பதில்லை என்றே முடிவெடுத்தான். ஆனால் இன்று என்னவாகியது? ஏனோ இனி அழுவதும் வீண்தான் எனவே தோன்றியது லாவண்யாவிற்கு. மனம் விட்டு பேச வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் பேசி இருக்கலாமே. சற்று முன்பு அவன் விழிநோக்கி வினவிய போது சொல்லி இருக்கலாமே. அவனுக்கே அந்த எண்ணம் இல்லை என்ற போது தான் என்ன செய்ய முடியும்? செய்வது எதுவாக இருந்தாலும் இனி கண்ணீர் சிந்துவதாக இல்லை என்றெண்ணி எழுந்தவள் முகத்தை கழுவிவிட்டு தன்னையே பார்த்து சொல்லி கொண்டாள். இதுவே கடைசியாக அழுததாக இருக்கணும். தன்னைத்தானே தேர்த்தி கொண்டு அவள் வெளிவந்த நேரம் பதறி அடுத்து கொண்டு ஓடி வந்திருந்தான் சிவா. அவன் ஓடி வந்த வேகத்தை கேள்வியுடன் பார்த்து கொண்டிருந்தவளை கடந்து போய் தனது செல்போனையும் பர்ஸையும் எடுத்து கொண்டான். ஏதோ வேகத்தில் அப்படியே போய்விட்டான். அந்த கோபத்தில் லாவண்யா தனது புகைப்படத்தை எடுத்து கொள்வாளோ என்ற எண்ணம் தோன்றிடவே பதறி போய் திரும்பி வந்தான். அவனது ஆசுவாச பெருமூச்சனை கண்டுகொள்ளாமல் லாவண்யா இல்லாத வேலையை எடுத்து போட்டுக்கொண்டு செய்ய அந்த மௌனம் அவனை ஏதோ செய்தது. சற்று முன் அவளிடம் ஏதும் சொல்லாமல் சென்றது ஒரு பக்கம் குற்ற உணர்வை கொடுக்க வேண்டுமென்றே பேச்சை வளர்த்தான். நான் போனதும் பர்ஸில் இருந்து ஃபோட்டோவை எடுத்திருப்பியோன்னு நினைச்சேன் என்றான். அது உங்கள் பர்ஸ், நான் ஏன் எடுக்கணும்? அதில் இருக்கிறது உன் படம் தானே. ஊஃப் என பெருமூச்சு விட்டவன் சட்டென சிவாவை நெருங்கி வந்தான். இத்தனை நாட்களாக அவளை சடாரென தவிர்த்தவன் இப்போது கொஞ்சமாய் தடுமாறிய மிக அழுத்தமான குரலில் பதில் வந்தது லாவண்யாவிடம் இருந்து. உங்களை கல்யாணம் பண்ணதில் இருந்து இப்போ வரைக்கும் நானும் என் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு உரிமையானது தான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஒவ்வொரு வார்த்தைகளாக அவள் சொன்ன விதத்தில் அவன் அகமகிழ்ந்திருக்க வேண்டுமோ, கோபம் தணிந்திருக்க வேண்டுமோ? இல்லை, மாறாக சிவாவின் முகத்தில்
கடுமை பரவியது. என்ன, உன் சம்பந்தப்பட்டது என்னுடைய உரிமையா? அப்படித்தான் இருக்கியா நீ? என்றாள். உன் லைஃப்பில் நீ சொன்ன பெரிய பொய் இது லாவண்யா. மீண்டும் லாவண்யா ஏனோ அவன் கூப்பிடும்போது அந்த பெயரை திடீரென பிடிக்காமல் போனது. எதுவும் பதில் பேசவில்லை அவள். அவனும் பேச்சை தொடரவில்லை. இந்த கண்ணாம்பூச்சியை இன்னும் 2 நாட்கள் தொடர்ந்தன. 3வது நாள் மின்னஞ்சலை அடிக்கடி செக் செய்து கொண்டிருந்தான் சிவா. ஒரு வழியாக இன்று அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துவிடும் என்ற எண்ணமே அவனுக்கு உற்சாகம் தந்திருந்தது. அம்மா, வீட்டில் யாரும் வெளியே போகாதீங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு என்று இருந்தான் சிவா. என்னடா சிவா, என்ன விஷயம் என்று அவர் கேட்க, முக்கியமான விஷயம்மா, வெயிட் பண்ணுங்க, சொல்லுறேன், சாலுக்குட்டி கிட்டையும் சொல்லிடுங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வர்றேன் என்றவன் லேப்டாப்பில் மூழ்கினான். லாவண்யாவோ என்ன சொல்ல போகிறான் என்ற பரிதவிப்பிலேயே வலம் வந்து கொண்டிருந்தான். எதையாச்சும் சொல்லிட்டு செய்கிறாங்களா? இப்போ என்ன இது புது வில்லங்கமோ தெரியலையே. ஒருவேளை என்ன பிடிக்கலைன்னு சொல்லிடுவாங்களோ? சேச்சா, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை சொல்லிட்டா? அலை பாய்ந்தது அவளின் உள்ளம். அப்பா, அம்மா, தங்கை அனைவரும் அமர்ந்திருக்க அங்கு ஒரு ஓரமாய் நின்று இருந்த லாவண்யாவை ஒரு முறை அழுத்தமாக பார்த்துவிட்டு கையில் இருந்த பென்ட்ரைவை தொலைக்காட்சியில் பொருத்தினான். சிவா, என்னடா விஷயம்? சொல்கிறேன்ப்பா, காலையில் இருந்து இதே தான் சொல்கிற கண்ணாணி. அச்சோ, என் அம்மா தான் இந்த வீட்லேயே பொறுமைசாலின்னு நினச்சேனே, அதை உடைக்கிறீங்களேம்மா. சரி சரி, எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்க, எல்லாம் புரியும் என்றான். அவன் எல்லாம் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்திட தனக்காக பதில் அதில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாள் லாவண்யா. எதிர்பார்ப்பும் குழப்பமும் நிறைந்த அவள் விழிகள் தொலைக்காட்சியில் தெரிந்த அந்த பிஞ்சு பாதங்களை கண்டதும் ஒரு நொடி சம்பித்து போனது. புரியாத அனைத்தும் புரிவது போல் இருக்க லாவண்யா சட்டென சிவாவை பார்க்க அவனோ தொலைக்காட்சியை விட்டு பார்வையை திருப்பவே இல்லை. ஆனாலும் அவனது தாடை இறுகுவதை வைத்து அவனது மனநிலையை உணர்ந்து கொண்டாள் லாவண்யா. கடந்த சில நாட்களாய் ஆடிய கண்ணாம்பூச்சிக்கு விடை கிடைத்த சந்தோஷம் அவள் இதயத்தில் இதமாக பரவியது. தனக்குள் எழுந்த கலவை உணர்வை எல்லாம் வெளிப்படுத்தும் முன் அந்த காணொளி அவளை அசையவும் விடாமல் கட்டி போட்டது. கேமரா சரியாக அந்த சிறுமியின் பிஞ்சு பாதங்களை ஊடுருவி காட்டிட லாவண்யாவின் கொலுசின் சாயலில் கொஞ்சமும் மாறாத கொலுசு அந்த சிறுமி அணிந்திருப்பதை காண முடிந்தது. ஒரு உதவி செய்கிறியா? அந்த கொலுசை கலட்டி வச்சினேன் என்று சிவா சொன்னதின் காரணம் புரிந்தது. சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். இனிய குரலில் ஒலித்த பாடலுக்கு அபிநயம் பிடித்தாள் அந்த சிறுமி. சிவாவின் தங்கை சாலினியோ, லாவி, இது உன் குரல் தானே என்று கேட்டாள். ஆவென லாவண்யா தலை அசைக்க அவளை ஒரு நொடி திரும்பி பார்த்தான் சிவா. அந்த மழலையின் அபிநயத்திற்கு அனைவரும் கட்டுப்பட்டு நிற்க லாவண்யாவின் கண்களிலோ பேரானந்தம், பெருமை, கர்வம் அனைத்தையும் மீறி தாய்மை பெருக்கெடுத்தது. அம்மு என மனதில் சொல்லி கொண்டாள் லாவண்யா. என் அம்மு, அம்மா, உங்களை மிஸ் பண்ணுறேன்டா, எப்படா உங்களை பார்ப்பேன் என்று அவள் மருகினாள். சூப்பராக பாடியிருக்கா என் மருமக, இல்லை சிவா என்று அவனது அன்னை சிலாகிக்க, அவள் அதை மட்டுமா பண்ணுனா, தொடர்ந்து பாருங்க என்றான் உணர்ச்சிகளற்ற குரலில். நடனம் முடிந்ததும் அந்த அரங்கில் கரகோஷம் எழுந்தது. அந்த நிகழ்வின் தொகுப்பாளினி அந்த சிறுமியை அறிமுகப்படுத்தி வைத்தார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒன்ஸ் அகைன் கிவ் அப்ளாஸ் ஃபார் அவர் ஒன் அண்ட் ஒன்லி சூர்யா. அந்த கரகோஷத்தின் பிரதிபலிப்பை உணராமல் நின்றிருந்தால் அந்த சிறுமி. ஆங்கிலத்தில் சூர்யாவை பற்றி பேசத் தொடங்கினான் அந்த பெண். இவ்வளவு திறமையாக நடனமாடிய நம்ம சூர்யாவினால் இசையை கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. நிசப்தம் நிரம்பிய அந்த அரங்கில் அந்த சிறுமியை பற்றிய காணொளி ஒளிபரப்ப சூர்யா என் அம்மு என்று அன்பொழுகும் குரலில் அந்த பிஞ்சு குழந்தையை தூக்கி கொஞ்சிக் கொண்டிருந்தவள் சாட்சாத் லாவண்யாவே தான். 4 to 5 வருடங்கள் முன் எடுத்த காணொளி போலும். அன்பொழி இல்லத்தில் அந்த குழந்தையை லாவண்யா கொஞ்சிக் கொண்டிருக்கும் காட்சி இருக்க, இன்னொரு பக்கம் தற்பொழுது அந்த இல்லத்தின் நிர்வாகி பேசிக்கொண்டிருந்தார். சுயநலமாக முன்னேறி கொண்டிருக்கிறது நம் சமுதாயம்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் அன்பின் ஒளியில் இருளை விரட்ட பலர் பேர் சேர்ந்தோம். பொதுவாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தையை தத்தெடுக்க முடியாது ஒரு சட்டம் இருக்கு. ஆனால் அன்பொழியை பொறுத்த மாட்டிலும் தகுதியானவர்களுக்கு அந்த சட்டத்தையும் வளைக்க முயன்று வெற்றி கண்டிருக்கிறோம். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் லாவண்யா. தவறு செய்கிறவங்க மட்டும் சட்டத்தை மீறுறாங்க. நாங்கள் நல்லது பண்ண ஏன்பா கொஞ்சம் மீறக்கூடாதுன்னு 17 வயதில் என்னை பார்த்து கேட்டார்.
அதற்கான பதில்தான் எங்களின் நடவடிக்கைகள். சூர்யாவுக்கு தன்னம்பிக்கையும் நல்ல எதிர்காலத்தையும் ஏற்படுத்தியது லாவண்யா தான். சில காரணங்களினால் சூர்யா லாவண்யாவின் அரவணைப்பில் வளர முடியாமல் போனாலும் மற்ற எல்லா விதத்திலும் ஒரு தாயாக தன் கடமையை சரியாக செய்யும் லாவண்யாவுக்கு என் ஆசீர்வாதங்கள். லாவண்யா மாதிரி இப்போ பல பேர் முன்வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வாழ்க்கை தந்திருக்காங்க என்பது அன்பொழி இல்லத்திற்கு பெரும் மகிழ்ச்சி. அந்த காணொளியை அதுவரையில் ஒளிபரப்பி நிறுத்தி இருந்தான் சிவா. இது என்ன ஷோன்னு தெரியாம தான் அங்கே போனேன். போனதில்தான் பல உண்மைகள் தெரிஞ்சது என்று சிவா கூறிட, என்னங்க என விளக்கம் அளிக்கும் குரலில் லாவண்யா பேச்சை தொடங்கினான். அவளை சட்டை செய்யாதவன் போல் அவன் தங்களது அறைக்குள் செல்ல லாவண்யாவும் அவனை பின்தொடர்ந்தாள். இப்போ சொல்லு லாவண்யா, உன் சம்பந்தப்பட்டது எல்லாமே எனக்கு சொந்தம்னு சொன்னியே, அப்போ சூர்யா என்று கேட்டான். சூர்யாவும் உங்களுக்கு சொந்தம்தான், ஆனால் என்னால் அந்த உரிமையை நிலைநாட்டிக்க முடியலையே. காரணம் சொல்ல போறியா இல்லை கதை சொல்ல போறியா? இரண்டில் எதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது உண்மையான விஷயம். நீங்கள் அதை கேட்டு தான் ஆகணும். தீர்க்கமாக அவள் பேசிட அமைதி காத்தான் சிவா. நீங்கள் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி என் இலக்கே வேறங்க. நானும் கல்யாணம் பண்ணுவேன், கணவன் தான் உலகம்னு ஒரு அழகான வாழ்க்கையிலே என்னை மறப்பேன்னு கற்பனை கூட செஞ்சு பார்த்ததில்லை. சின்ன வயசில் இருந்தே அம்மாவும் அப்பாவும் என்னை அன்பொழி இல்லத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நானே அங்கே விரும்பி போக ஆரம்பித்தேன். அங்கே எத்தனை குழந்தைகள், எத்தனை விதமான வாழ்க்கை, அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்களோடு இருந்து பார்க்கணும்னு தோணுச்சு. அன்பொழி என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கம்னு நானே முடிவெடுத்தேன். காதல் கல்யாணம்னு நானும் மற்றவங்க மாதிரி இல்லாமல் அவங்களுக்காக வாழணும்னு ஆசைப்பட்டது தான் நிஜம். அங்கே இருந்த எல்லா பிள்ளைகள் மேலேயும் பாசமாக இருந்தாலும் சூர்யா மேலே எப்பவும் ஒரு தனி பிணைப்பு. அவளுக்கு பேர் வச்சது கூட நான் தான். சூர்யா பற்றி வீட்டில் தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஒருவேளை என்ன அன்பொழிக்கே அனுப்ப மாட்டாங்கன்னு பயந்து தான் நான் அப்பா அம்மாவுக்கு எதுவும் சொல்லாமல் இருந்தேன். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தப்போ தான் நம்ம கல்யாண பேச்சு ஆரம்பித்தது. ஓரளவுக்கு மேலே என்னால் அப்பா அம்மாவை சமாளிக்க முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வருமா, அதை தொடங்கு. அப்பவும் உனக்கு சூர்யா மேலே இதே அன்பு இருந்தால் அவளை தாராளமாக அழைச்சிட்டு போன்னு அந்த இல்லத்தில் சொன்னாங்க. இந்த 2 வருஷத்தில் எனக்கு கல்யாண வாழ்க்கையின் அர்த்தமும் அழகியலும் புரிஞ்சது. அதே நேரம் சூர்யா மேலே இருந்த பாசமும் குறையலை. அப்போ ஏன் சூர்யா விஷயத்தில் நீ எந்த முடிவும் எடுக்கலை? நானும் சராசரியான் உன் ஆசையை நிறைவேற்ற மாட்டேன்னு நினைச்சியோ? ஒரு வழியாக அவள் தோள் பற்றியபடி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் சிவா. சிவாவின் கேள்வியும் பரிதவிப்பும் அவனது கோபம் உண்மையை மறைத்ததில் இல்லை, அதை பங்கு கொள்ளாமல் போனதிலேயே உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டாள் லாவண்யா. எதையோ வென்றுவிட்ட களிப்பில் மனதில் இருந்ததை சொன்னான். எப்படி சொல்கிறது, நமக்கு கல்யாணம் ஆனதில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு குட்டி சிவாவை பெற்றுக்கொடு, ஒரு குட்டி லாவண்யாவை பெற்றுக்கொடு, வாரிசு பெற்றுக்கொடு தானே எல்லாரும் கேட்டாங்க. பெற்றால் மட்டும்தான் பிள்ளையா? ஆதங்கமாக கேட்டால் லாவண்யா. ஒத்துக்கிறேன், எல்லா குடும்பத்திலுமே குடும்ப வாரிசை தான் எதிர்பார்ப்பாங்க. அது இயற்கையான இயல்பாக இருக்கலாம். ஆனால் 2 வருஷமாகியும் நமக்கு குழந்தை இல்லைன்னதும் நல்ல டாக்டரை பார்க்கலாம்னு தானே சொன்னாங்க. ஆசிரமத்துக்கு போகணும்னு சொல்லலையே. ராசாத்தி ஒரு வழியா அழைத்திருந்தான். ராசாத்தி என அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள பரபரத்த உள்ளத்தை அடக்கும் வழி அறிந்தும் அடக்கவில்லை லாவண்யா. அவனே உடனே கட்டி கொண்டாள். விட்டுட்டா ஓடினாலும் ஓடிடுவாங்க என்று எண்ணிக்கொண்டாள். நீ ஏன் எல்லாத்தையும் தனியாக சுமக்கிற? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருந்தால் நான் வீட்டில் பேசியிருப்பேனே ராசாத்தி என்றான். நாம் அழைச்சிட்டு வரப்போகிறது ஒரு பொருளை இல்லைங்க, அவள் ஒரு உயிர். அவளை எல்லாரும் ஏற்றுக்கணும் இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்கன்னு கட்டாயத்தில் ஏற்றுக்கிட்டா சூர்யாவின் நிலைமை என்று கேட்டாள். உண்மைதான், ஆனால் நம்ம மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஆமாதான், ஆனாலும் நான் கொஞ்சம் குழம்பி போயிருந்தேன். இதை பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தாய்மைங்கிறது பெத்து எடுக்கிறதுல மட்டுமில்லை, வளர்ப்பில் தான் அதிகம் உன்னதமாகுது. அதனால தான் கிருஷ்ணரை யசோதாவின் மகனும் முருகனை கார்த்திகை பெண்களின் செல்வனும் கும்பிடுறோம். எனக்கு என் அம்மா அப்பா பற்றி தெரியாது. நீ பயப்படுற மாதிரி அவங்க உன் தாய்மையை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் புரிய வைப்பேன் என்றான். என் மேலே உங்களுக்கு வருத்தம் தானா, கோபம் இல்லையா? இதை ஏன் என்னிடம் நேரடியாக கேட்கல? ஏன் கொலுசை கழட்டி வைக்க சொன்னீங்க? அவன் மார்பில் செல்லமாய் குத்தியபடி கேட்டாள் லாவண்யா. பின்ன சூர்யா உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கம். அப்படி இருக்கிறப்ப அது எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்.
நான் வாங்கி தந்த கொலுசு மாதிரி அவளுக்கு கொலுசு கூட ரெடி பண்ணி இருக்க. ஆனால் என்கிட்ட சொல்ல மட்டும் உனக்கு மனசே வரல. பதிலுக்கு சிவா கேட்க லாவண்யா முகத்தை பாவமாக வைத்து கொண்டான். சரி சரி, லவ் யூ என்று அவள் நெற்றியில் அழுத்தமாக அவன் முத்தமிட இதுவரை பனிமூட்டமாக சூழ்ந்திருந்த சுமையெல்லாம் உருகி எங்கோ மறைந்தது. என்னங்க சொல்லு ராசாத்தி, கொலுசு போட்டுக்கவா? வேணாம். ஏன்? அது உனக்கு பனிஷ்மெண்ட். ப்ளீஸ் வேணாமே, ப்ளீஸ் வேணுமே. அவன் கிறக்கமாக கொஞ்சம் இவங்க சரியான கள்ளன், காரணம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க என்று மைண்ட் வாஷில் பேசினார் லாவண்யா. 3 மாதங்களுக்கு பிறகு சாலு, சூர்யா வந்தாச்சுமா, ஆர்த்தி கொண்டு வா என்று சிவாவின் அம்மா குரல் கொடுக்க சிவாவின் அப்பாவோ அவனையும் லாவண்யாவையும் பெருமையாக பார்த்தார். அதுக்கு முன்னாடி 1 நிமிஷமா என்றவன் தன் பாக்கெட்டில் இருந்து 2 சின்ன பெட்டிகளை எடுத்தான். அவன் என்ன செய்ய போகிறான் என்று அறிந்து கொண்ட லாவண்யாவின் உள்ளத்தில் உவகையும் நிம்மதியும் பெருக்கெடுக்க தன் மனையாளுக்கும் மகளுக்கும் புது கொலுசுகளை மாட்டிவிட்டான் சிவா. இனி அவன் செவிகளை கொலுசு சத்தம் இரட்டிப்பாக ஆட்கொண்டு மகிழ்வில் ஆழ்த்தட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவோம். இப்போது கதை எழுதியவர் எழுதிய முடிவை பார்க்கலாம். கொலுசை மட்டும் கலட்டி வச்சிரேன், அந்த சத்தம் எனக்கு பிடிக்கல சொல்லிவிட்டான் தான் அவன். அந்த வார்த்தைகள் அவளை புரட்டி போட்டிருக்கும் என அறியாதவன் இல்லை சிவா. ஆனாலும் அவள் 1 வாரம் முன்பு பேசிய அந்த வார்த்தைகள் அவனை எத்தனை புரட்டி போட்டன. அது எப்படி அவள் அப்படி பேசலாம்? இந்த உலகத்தில் வேற யார் அதை பேசியிருந்தாலும் அவனால் எளிதாய் எடுத்து கொண்டிருக்க முடியும். ஆனால் பேசியது அவன் ராசாத்தி ஆயிற்றே. 1 வாரம் முன்பு மிக இனிமையாய்த்தான் ஆரம்பித்தது அந்த தொலைபேசி உரையாடல். எப்போதுமே அவன் அலுவலக வேலைகள் தொடங்கி எல்லாவற்றையும் அவளிடம் பகிர்ந்து கொள்வது அவன் வழக்கம்தான். எப்போதும் போல் அவன் பேசிக்கொண்டே போக அவளுக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. 1 மாதம் என்பது மிக எளிதாக கடந்துவிடும் என்று நினைத்தவளுக்கு அவன் இல்லாத ஒவ்வொரு நொடியையும் அழுத்தி தள்ளவே வேண்டியிருந்தது. எப்போதுதான் அவனை பார்ப்போமோ என்று இருந்தது. அந்த அழுத்தம் அவளை பேச தூண்டியது. அவன் பேசி முடிக்கும் வரை கொட்டி கொண்டிருந்தவள் அவன் முடித்தவிடம் அப்பாடா என்றான். எப்போ பாரு உங்கள் ஆஃபீஸ் கதையே தானா? என்னை கொஞ்சமாவது மிஸ் பண்ணுறீங்களா இல்லையா என்று கேட்டாள். சட்டென ஒரு வாஞ்சை அவன் குரலில் வந்து ஒட்டி கொண்டது. என்ன ராசாத்தி கேள்வி இது? உன்னை விட உன் கொலுசு சத்தத்தை ரொம்ப கொலுசு போட்டிருக்கியாடி ராசாத்தி என்றான். தனது அறை கட்டிலில் ஆயாசமாக சாய்ந்து கொண்டபடியே. போட்டிருக்கேன். அவள் குரலில் ஒரு சலிப்பு வந்தது போல் தோன்றியது இவனுக்கு. அது ஏனோ அந்த கொலுசுகளின் மீது அவளுக்கு ஒரு பொறாமையே வந்து விட்டதை போல் இருந்தது. உங்களுக்கு என்னை விட என் கொலுசு தான் ரொம்ப பிடிக்கும் போல. நான் என்னைக்காவது பட்டுன்னு போய் சேர்ந்துட்டா என் கொலுசோடவே நீங்கள் வாழ்ந்துடுவீங்க. அது மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு எனக்கு என்றான். சற்றே அதிர்ந்து போனான் சிவா. ஏய் லூசு, என்னடி பேசுகிற என்றான் சட்டன. நீ இல்லாமல் என்னால் 1 நிமிஷம் கூட இருக்க முடியாதுடி என்றான். அதெல்லாம் இருக்கலாம். நோபடி இஸ் இன்டிஸ்பென்சிபிள் இன் திஸ் வேர்ல்டு தெரியுமா? இவர் இல்லாமல் இந்த உலகம் இயங்காதுன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. நான் இல்லாமல் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. எப்போவாவது என் ஞாபகம் வந்தால் இருக்கவே இருக்கு என் கொலுசு. மனதிலும் உடலிலும் இருந்த ஒரு சோர்வில் பேசிவிட்டாள் அவள். அது சுரீரென தைத்தது அவன் மனதை. சரி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் பேசுகிறேன் என துண்டித்திருந்தான் அழைப்பை. அப்போதில் இருந்து சரியாக பேசவில்லை அவளிடத்தில். உயிர் வரை கீறி இருந்தது அந்த வார்த்தைகள். நம்பலை இல்லை, என்னை நீ நம்பலை இல்லை, வேண்டாம் போடி. உன் கொலுசு சத்தம் இனிமே என் காதில் விழ வேண்டாம் போடி. உள்ளம் பொங்கி கொண்டு இருக்க வாய்விட்டே சொல்லி கொண்டான் அவன். ஆனால் அந்த வார்த்தைகள் பழித்து போகும்போது அவன் இன்னமும் எத்தனை துடித்து போவான் என அவனுக்கு அப்போது தெரியவில்லை. ஏதேதோ என்ன ஓட்டங்களுடன் இவன் காலார நடந்து விட்டு வீடு வந்து சேர்ந்திருந்தான் சிவா. லாவண்யாவின் மனதிற்குள்ளும் 1 வாரம் முன்பு அந்த பேச்சுக்கள் ஓடி ஓடி மறைந்தன. ஒருவேளை அவன் கோபத்திற்கு இதுதான் காரணமோ? நெருடியது அவள் உள்ளம். பேசி இருக்கக்கூடாது, அவனிடம் அப்படி பேசி இருக்கக்கூடாது. குத்தியது அவள் மனச்சாட்சி. தவறுதான். ஏதோ அவனது பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தவிப்பில், ஒரு சோர்வில் வந்துவிட்ட வார்த்தைகள் அவை. இதை எப்படி அவனுக்கு புரிய வைக்க? பேசாமல் அவள் அருகில் வந்து படுத்து கொண்டவனிடம் எப்படி துவங்க என பேச என்றே புரியவில்லை அவளுக்கு. இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் புரண்டு கொண்டே இருந்த இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. மறுநாள் காலை அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தான் சிவா.
அதே நேரத்தில் தனது அலுவலகம் செல்ல கிளம்பி வெளியே வந்தாள் லாவண்யா. இருவருக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கும் அந்த மௌன விளையாட்டை கவனித்து கொண்டேதான் இருந்தாள் சாலினி. வெளியே வந்த லாவண்யா தனது ஸ்கூட்டியை இயக்க முயல அது அவனைப் போலவே அவளுடன் சண்டித்தனம் செய்ய ஆரம்பித்திருந்தது. பல முறை முயன்றும் தோல்வியை. அதே நேரத்தில் அவனும் வெளியே வர அவனை பின்தொடர்ந்து வந்து கதவில் சாய்ந்து நின்று கொண்டாள் சாலினி. அவர்கள் இருவரையும் ஒரே வாகனத்தில் அனுப்பிவிட வேண்டும் என்பதுதான் அவளது எண்ணமாக இருந்தது. ஸ்கூட்டியை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அடுத்து என்ன செய்ய என அவள் யோசிக்க ஆரம்பிக்க இவன் பைக்கின் அருகில் வந்தான். என்னாச்சு, ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகலையா லாவி கேட்டாள் சாலினி. ஆமாம், அதான் அடுத்த எதிலே போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு நிற்கிறேன். யோசனையுடன் நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டாள் லாவண்யா. அதான் உன் டிரைவர் ரெடியாக பைக்கை வச்சுக்கிட்டு நிற்கிறானே, அப்புறம் என்ன யோசனை? இந்த மாதிரி நேரத்தில் கூட அவன் உன்னை ட்ராப் பண்ணலைன்னா அப்புறம் 3 வேளை சோறு போட்டு தங்க இடமும் கொடுத்து அவனை வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு எல்லாம் வேஸ்ட்டு என சொல்லியபடியே சிவாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே நின்றாள் சாலினி. சட்டன அவன் திரும்பி சாலினியை, ஐயோ என்ன இது, நம்ம டிரைவர் இவ்வளோ சூடாக இருக்காரு, அவனை ஏதும் திட்டி விட்டுட்டியா என்ன? சாலினி அவளை மெல்ல குடைய, சும்மா இருக்க மாட்டியா நீ, ஏற்கனவே அவர் வேலை டென்ஷன். லாவண்யா இடைப்புக சட்டன பைக்கை உதைத்து கிளப்பினான் சிவா. ஆனாலும் நகர்த்த விடாமல் ஆக்சிலேட்டரை அவன் திருகிக் கொண்டே இருக்க, பைக் உருமிக்கொண்டே இருக்க, அவன் திரும்பி லாவண்யாவை பார்த்த சூடான பார்வையில் வந்து பின்னால் அமர்ந்து கொள் என்ற ஆணை இருந்தது. இவர்கள் ஆட்டம் எல்லாம் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணம் இவனுக்கு அவன் கஞ்சாடை காட்டிய மாத்திரத்தில் ஓடிச் சென்று பைக்கில் ஏறி அமர்ந்து கொண்டாள் லாவண்யா. திருப்தியாய் ஒரு புன்னகை சாலினியின் இதழ்களில். ஆனால் இதற்கு சந்தோஷப்பட்டிருக்க கூடாது என பிறகுதான் புரிந்தது அவளுக்கு. கிளம்பியது பைக். அவனது கோபம் அவன் பைக் ஓட்டிய விதத்தில் தெரிந்தது அவளுக்கு. அது எப்படி என் ராசாத்தி அப்படி பேசலாம் என்ற தவிப்பு, ஆதங்கம் அவனுக்கு. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பைத்தியக்காரன் போல் பைக்கை செலுத்தி கொண்டிருந்தான் சிவா. எதுவும் பேசிவிடவும் பயமாக இருந்தது. அன்றைக்கு என சேலை வேறு அணிந்திருந்தான். அவன் தோல் பிடித்து கொள்ளவும் பயம். சரியான பிடிமானம் இல்லாமலே அமர்ந்திருந்தாள் லாவண்யா. சாலையில் வந்தது அந்த சின்னதான திருப்பம். வேகத்தை குறைக்காமல் ஹாரனும் கொடுக்காமல் சரையல் என திருப்பினான் வண்டியை. அப்போது சட்டென எதிரில் வந்த அந்த வேனை தவிர்க்க அவன் போட்ட பிரேக்கில் வண்டியிலிருந்து நழுவி கீழே விழுந்திருந்தான். லாவண்யா பின்னால் வந்த ஒரு பைக்கும் தடுமாறி நிதானத்துக்கு வருவதற்குள் அதன் சக்கரம் அவளது ஒரு பாதத்தை பதம் பார்த்திருந்தது. ராசாத்தி சற்றை சமாளித்து வண்டியை கீழே போட்டுவிட்டு அவள் அருகே பாய்ந்தவனின் உதடுகள் அலறின. துடித்து பதறி உடைந்து போனான் சிவா. அவளை எப்படி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் என அவனுக்கே புரியவில்லை. வழியில் துடித்து கொண்டிருந்தவளின் கண்களில் கூட கண்ணீர் அதிகம் வரவில்லை. இவன் கண்களில் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது கண்ணீர். அவள் காலில் சின்னதாய் ஒரு எலும்பு முறிவு. இவளுக்கு வைத்தியம் செய்து கொண்டிருந்த மருத்துவரை இவனை சற்று வினோதமாகவே பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். மருத்துவர் காலில் கட்டு போட்டு விட்டு சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு, ஒன்றுமில்லை உங்கள் மனைவிக்கு, நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் அவங்க மேலே வச்ச பாசம் உங்கள் கண்ணீரிலே தெரியுது, சி இஸ் வெரி லக்கி என்று அவன் தோள் தட்டிவிட்டு நகர்ந்தார் மருத்துவர். அவர் பேசியது எதுவுமே இவன் காதில் ஏறியதாகவே தெரியவில்லை. வலிக்குதாடி ராசாத்தி, எல்லாமே என் தப்பு. அன்னைக்கு நீ ஏதோ ஒரு மூடில் பேசியிருப்ப, நான் அதுக்கு போய் கோபப்பட்டு உனக்கு இப்படி. சாரி ராசாத்தி, ரொம்ப சாரி, நான் உன் மேலே கோபப்பட்டு இருக்கக்கூடாது. குலுங்கி அழ ஆரம்பித்தான் சிவா. நீ என் உயிரிடி என்றான். பொதுவாகவே ஆண்களின் கண்ணீர் மிகவும் இரகசியமானது. அதை அவர்கள் மற்றவர்களிடம் அதிகம் காண்பித்து கொள்ள விரும்புவதே இல்லை. அப்படி இருக்கும்போது பொதுவெளியில் தனக்காக அவன் இத்தனை கண்ணீர் சிந்துகிறான் என்றால் அவன் மனதிற்குள் தனக்கு அவன் கொடுத்திருக்கும் இடம் என்ன என்பது தெளிவாக புரிந்தது லாவண்யாவுக்கு. நான் இல்லாமல் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, வெகு எளிதாக சொல்லிவிட்டால்தான். ஆனால் அது அவனுக்கு எத்தனை பெரிய வழியை கொடுத்திருக்கும் என இப்போதுதான் புரிகிறது அவளுக்கு. இப்போது இவள் கண்களில் கண்ணீர் சேர்ந்திருந்தது. தன்னை சமாளித்து கொண்டு கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டு நிமிர்ந்தவனின் கரம் பற்றி கொண்டாள் அவள். எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அவனிடம். வீட்டுக்கு வர இரவு ஆகியிருந்தது. ஏந்தி கொண்டு வந்து படுக்கையில் அவளை அப்படியே கைகளில் படுக்க வைத்தான் சிவா.
அங்கே இருந்த மேஜையில் அனாதையாக கிடந்தன அவள் கொலுசுகள். கொலுசை மட்டும் கலட்டி வச்சினேன். அந்த சத்தம் எனக்கு பிடிக்கல. நான் தானே சொன்னேன், வேண்டாம் போடி, உன் கொலுசு சத்தம் இனிமே என் காதில் விழ வேண்டாம் போடி. நான் தானே உளறினேன். இதோ அடியெடுத்து வைக்க முடியாமல் படுத்து கிடக்கிறாளே என் தேவதை. இனி சில நாட்களுக்கு அவள் கொலுசு சத்தம் என் செவிகளில் கேட்காதே. இப்போது மகிழ்ந்து போனதா என் மனம்? ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது சிவாவுக்கு. வாழ்க்கையின் அடுத்த நிமிடம் என்பது நிரந்தரம் இல்லை. தேவையில்லாத கோபதாபங்களை மனதில் சுமந்து கொண்டு நாம் வாழ்க்கையின் இந்த நிமிட சந்தோஷங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் இருக்கும் அனைவரும் கொஞ்ச நேரம் அவர்களுடன் இருந்துவிட்டு நகர இருவருக்கும் கிடைத்தது அவர்களுக்கான தனிமை. நான் அன்னைக்கு அப்படி பேசி இருக்கக்கூடாது. அவள் மெல்ல ஆரம்பிக்க அவள் அருகில் அமர்ந்து அவளை தன்னோடு சேர்த்து கொண்டு அழுத்த முத்தமிட்டான். எதுவும் பேசாதே, நான் எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை சொல்லிக்கொண்டே அவளை இறுக்கி கொண்டான் தன்னோடு. 2 மாதங்கள் கடந்திருந்த நிலையில் அன்று காலையில் அரைகுறை உறக்கத்தில் அவன் புரண்டு கொண்டிருந்த நேரத்தில் அவன் செவிகளை தொட்டது அவள் கொலுசொலி. சற்றே தடுமாறி மெல்ல மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தாள் லாவண்யா. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான் சிவா. கண்கள் பளபளக்க தனதருகில் வந்து நின்றவளை பார்த்தான் சிவா. நீ கொலுசு போட்டுட்டியா? ஆமாம், என் காலு நான் போட்டிருக்கேன். நீங்கள் கலட்டி வைக்க சொன்னால் நான் கலட்டி வச்சிடணுமா என்ன? அவள் கேட்க சட்டென அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து கொண்டான். இப்போது மறுபடியும் அவன் கண்களில் நீர்க்கோடுகள். சரியான எமோஷனல் ஃபெல்லோங்க நீங்கள். எப்போ பாரு கண்ணில் தண்ணி. அவன் நெற்றி முட்ட. அப்படி இல்லை என்றான் அவன். என் கண்ணீர் உனக்காக மட்டும்தான். நீ என்ன சொன்னாலும் சரி. யூ ஆர் இன்டிஸ்பென்சிபிள் இன் மை வேர்ல்டு. நீ இல்லைன்னா நான் இல்லைதான் என்றான். சரிப்பா சரி, நான் போனால் உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டே போகிறேன். கூடவே நம்ம கொலுசையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவோம் என்று நிறைவான மனதுடன் சிரித்தபடியே அவன் தோளில் சாய்ந்து கொண்டான் லாவண்யா.